வணக்கம் நண்பர்களே. அதாவது நண்பர்களே, பெரிய சம்பவம் ஆகிப்போச்சு, பெரிய சண்டை ஆகிப்போச்சு வீட்டில். என் முன்னாடி கோச்சிட்டு போயிட்டான். அதாவது நான் என்னமே சொல்ல, இப்போ யார் வீடியோ இருக்குன்னா என் மாப்பிள்ளை சந்தோஷத்தையும் வீடியோ எடுக்கிறாப்புல. அதாவது என் பொண்டாட்டியோட தம்பி தான், சித்தப்பா பையன். நான் என்ன சொன்னேன், வீடு வாசல் கழுவுல குப்பை அப்படியே கிடக்கு, அங்கனா கிடக்குன்னு சொன்னேன் நண்பர்களே. நீயா பார்க்குற, நீயா வாடா படான்னு பேசுகிற மரியாதை இல்லாமல் நான் பார்த்தேன். ஓகனே நம்மளே அடிக்கலாம் நண்பரே. ஆனால் அடித்தது மாதிரி ப்ளே பண்ணி சண்டே ஆகி கோச்சிட்டு போயிட்டு துணி மண்ணி அடிட்டு போய் நானும் பஸ் ஸ்டாப் வரைக்கும் வாடி வாடின்னு கூப்பிட்றேன். சொல்லவா அவங்க மாமன்டே கேளு. அவள் கோச்சிட்டு போயிட்டா வரட்டும் கூட. எவ்வளோ நாளைக்கு போனோம்ப்பா. இங்கே வந்து நம்ம சேலை கொண்டு விற்றுட்டு போகிற அவங்க. இது பாவம். இது ஒரு இது யார் பாவறது? இது யார் இங்கே நண்பர்களே? இவன் வயசுக்கு சுடிதார் தேவையான நம்மளே சுடிதார் இது பார்த்தீங்களா? இதை எடுத்து போயிருக்கா. இங்கே ஒரு சேலையை இப்படி எடுத்து போனால் குடும்பம் விளங்குமா? ஒரு குடும்பத்தில் 1000 சண்டை நடக்கலாம் நண்பர்களே. ஆனால் போகக்கூடாது கோச்சிட்டு. பொண்டாட்டி எவ்வளோ அடி வாங்கணும் புருஷன் விட்டு போவாதான் பொண்டாட்டி சமைச்சு வச்சுருக்கா. இங்கே வரல காலையில் வடித்த சோறை அப்படியே வடித்த வெள்ளியமாக இருக்கு, எடுத்து நிமித்து வைக்கல. இவ்வளோ சூடே இல்லை. காலையில் வச்ச சோறு நண்பர்களே அப்படியே இருக்குது. இவ்வளோ அடிக்காமல் என்ன பண்ணுறது? என்ன இந்த சோறை மூடி வைக்கல, லெமன் சோறை. இது என்ன குழம்பு? எங்கே வரல? இது நேற்று நைட்டு வச்ச சாப்பாடு காஞ்சி கருவாடை கிடக்கு. இது விளக்கு வைக்கல. இதெல்லாம் இப்படி கிடக்கு. என்னடியே சொன்னேன், இது குற்றமா? எனக்கு பசி, ஓவர் பசி நண்பர்களே. நம்மளால நீ பசி தாங்க நண்பர்களே. உனப்பே கட்ட விட மாட்டேங்க. நம்மளால நீ பசி தாங்க நண்பர்களே. சாப்பிட போதுமா? லெமன் ஜூஸ் சாப்பிட்றியா? இதே சாப்பிடு. பசி தான் மாட்டேன் நண்பர்களே. ஆமாம் போட்டோம். அவன் எத்தனை நாளைக்கு அவன் வீட்டுக்கு போட்டு போகணும். நீ பேசு, ஃபோனில் போடுதுறப்பா பேசு. என்ன சொல்லணும் பாரு, சரியா? வெக்காளி வீட்டு வாடா. அங்கனே நின்றுகளே வீடியோ எடுக்கிறகளே முகர கட்டையை போகிற களி முக்கா மாதிரி அவ்வளோ மாத்திரம் நீங்கள் இருப்பீங்க களி மானங்கட்ட விழுகளா. ஆஹா நல்ல முட்டை குழம்பு வச்சுருக்கா நண்பர்களே. ஆஹா ஆனால் அடிக்கிற ஒரு தப்பு. சுடுது நண்பர்களே. இது எப்போ சுடுவோம் நடக்குதுல்லப்பா? நேத்து நைட்டு வச்சதா? நேத்து நைட்டு வச்சு இப்போ சூடு பண்ணி வச்சு. நல்லா 3 முட்டை நம்மளே போட்டு அடிப்போம். நம்ம போனா போறா நமக்கு என்ன நண்பர்களே. நம்ம பூசிக்கிறது நம்ம கட்டுப்பட்டு நம்ம வந்து சம்பாதிச்சு. ஏய் அடிக்கிற லூசு இப்படி நீ சொல்லி ஊர் போன சொல்லி விடு. அப்பா அடிச்சா அவ்வளோ தாங்க மாட்டாப்பா, சரியா? பாருங்க நண்பர்களே, இப்படி முட்டை குழம்பு வச்சு இப்படி சண்டை போட்டு போறாரு. சாப்பிடவே இல்லை உனக்கு அம்மா அப்பா பாவம் நண்பர்களே. நான் என்ன சொன்னேன், உனக்கு சாப்பிடணுமா? இந்த பிடி என்ன சாப்பிடணும்? ஏய் நான் அடிக்க லூசு. அவதை வாடா உடனே வச்சு மரியாதை வச்சுட்டு போயிட்டா. போனா போட்டு நான் ஒன்றும் கூப்பிட மாட்டேன். நீ கூப்பிட்டு வச்சுக்கோ. பா சாப்பிட உட்காரு. ஓகே நம்மளே, நல்ல முட்டை குழம்பு. வெக்காளி கோச்சிட்டு போனாலும் நல்லா முட்டை குழம்பு வச்சுட்டு கோச்சிட்டு போயிருக்கா. மேடாம்மா ஃபோன் போடுற பேசுறியா? அப்பா கடை அப்பா வெளியே போயிட்டான்னு சொல்லு. நல்ல முட்டை குழம்பு நம்மளே. இல்லையா பேசு. ஏமா போனேன்னு சொல்லு. ஏமா போனேன்னு சொல்லு. அம்மா ஏமா போன? ஏன் போன? எங்கம்மா இருக்க? எந்த ஊருக்கா? உங்க ஊர்னா எந்த ஊரு? ஏய் என்ன விளையாடு பண்ற? வரமாட்டியா? என்கிட்ட பேசலையா? இந்த நீ என்ன சொன்ன? இந்த நீ சருமி வந்து அழுவலை வாடி. இந்த பிள்ளை கொஞ்ச நேரம் கழிச்சு அழுக ஆரம்பிச்சுடுவா. ஏண்டி வீடே போய் சட்டை பண்ண பிள்ளைகளுக்கு கிடைக்கலையா? எந்த வேலை?
எப்படி பேசுன? ஏய், அறிவு கட்ட முட்டாள் மாதிரி பேசாரி. நான் உனக்கு என்னடி சொன்னேன்? என்னடி இப்படி அப்படி அப்படியே போட்டு கிடக்குறியா? அதுக்கு உனக்கு நாங்கள் அடிச்சோனா? நான் வண்டி போயிட்டு வந்தேன்ல. ம். இப்ப வர முடியுமா முடியாதா? அவ்வளோதானா? நான் அப்படின்னாலும் நீ வந்துடுவேன்னு நினைச்சேன். பிள்ளை மேலே உன் பாசம் இல்லை உனக்கு? ஏய், ஒரு வாய் கூட சாப்பிடாம இருக்க முடியுதா? நானும் பிள்ளைங்க இன்னும் கூட நான் பார்க்கவே இல்லை. அது எங்கே இருக்கு சோரியன்னு நான் வீட்டுக்கே நான் கூட வந்துட்டேன். பாப்பா போய் ஸ்கூலில் விட்டு அப்படியே உட்காந்து உட்காருங்க. ஆ ம் அந்த பேய கூட இப்போ போய் என்னது இப்போ நீ வர முடியுமா? இல்லை நான் வந்து கிளம்பி வந்து இன்னும் 2 பேரும் எழுத்து கூட்டிடவா? நான் கிளம்பி வரவா? ஆ ஏய், பேசாம கிளம்பி போயிருந்து ஏன் தேவலா பண்ற? குடும்பம் கட்டு போயிரும்படி. சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பெல்லாம் கோச்சிட்டு போகக்கூடாதுமா. ஹலோ அம்மா, ப்ளீஸ் மா வாமா. இப்போ கேட்டுருமா? அப்பா வேணுமா அம்மா ஒன்று கேட்டுருவா? யார் வேணும்? அப்பா வேணுமா அம்மா வேணுமா? அம்மா அம்மா வேணுமா? நீட்டே உன்னை வளர்த்து நான் ஆளாக்கி வச்சிருக்கேன். 2 பேருமே வேணும். 2 அதாவது கோச்சிட்டு போயிட்டாங்க. ஆ 2 பேருமே வேணும். ஐயோரு, நீ இப்படி பண்ணேன்னு வச்சுக்க. நான் இப்படி பண்ணேன்னு வச்சுக்க. உன் தம்பி ஏன் பாரு மாறி அவனை விட்டு அப்புறம் இந்த பிள்ளைய தங்கச்சி இருக்காரு காயத்ரி, அந்த பிள்ளை விட்டு வெளுக்க விட்டுருவேன். நீ இப்படி பண்ண அவனை அடிக்க விட்டுருவேன். பார்த்துக்க. மாறி பண்ணாடி என் தங்கச்சி விட்டு அவனை மாறி வெளுக்க விட்டுருவோண்டி. இப்போ வர முடியுமா முடியாதா? ஏய், இந்தரி அந்த பிள்ளை வந்தா என்னடி சொல்றது? நான் சரிமை வந்தா அடிச்சு அட கடவுளை அடிச்சேன். நான் அடிக்கவே இல்லை பாப்பா. ஒரு அடி கூட அடிக்கலடா. அப்படித்தான் சொல்லி எங்கே வருங்க நண்பர்களே, பூரா புறாடு நண்பர்களே. அடிக்கவே நண்பர்களே. காலம் சாப்பிடா பட்னியா இருக்கு. ஒரு வாய் வைக்கல. வண்டிக்கு போயிட்டு வந்து அப்படியே வந்தேன். ஒரு வாய் சோறு வைக்கிறோம்னா மதுட்ட கேட்குறியா? சாப்பிடுங்களாண்டு கேளு. மது சாப்பிடுங்களா? ஹலோ அம்மா. அப்பா எனக்கு சோறு போட்டு கொடுத்துட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அப்பாவும் சோறு போட்டு சாப்பிட்டாருப்பா. ரொம்ப பசிச்சுச்சாமா. இந்த பிள்ளை வச்சது அந்த சோறு தெரியுமா? அந்த சர்மி மது வச்சு சரி. இப்ப நீ வர முடியுமா முடியாதா? ஒரே வார்த்தை. ஏய், வந்தேன்னா காலை ஒடிச்சு போண்டி. ஏய் மது, கிளம்பு கிளம்பு. நம்ம போய் கூட்டிடுவோம் அக்கா வருங்கள. ஏய், ரெடியா இரு, வந்துடும்டி. அப்பா இல்லப்பா, சேர்த்து வேணாமா? அக்கா வண்டி தாங்காது. இல்ல வேணாம். ஏய் ஹலோ, கொஞ்சம் போனை கட் பண்ண. ஹலோ ஆமாப்பா. ஹலோ, கொஞ்சம் போனை கட் பண்ண பத்தியா நண்பர்களே? இதெல்லாம் என்ன பண்றது? என்ன அலும்பு வருங்க. ஹலோ, இப்ப நீ வர முடியுமா முடியாதா? நீ இனி இனி பழிச்சாங்க வாழ முடியாது. இனி இனி உன்னை நிம்மதி அறிவிட மாட்டேன். என்னை பத்தி உனக்கு தெரிய முடியும். நான் டென்ஷன் வச்சு என்ன எனக்கே தெரியாது.
இந்த ஒரு நான் விஜய் மாதிரி ஒரு தடவை முடிவு பண்ணா என் பேச்சு நான் கேட்க மாட்டேன் சொல்லிட்டு மரியாதை கிளம்பி வா. வர்றே முடியுமா முடியாது ஒரே வார்த்தை. அது கிளம்பு 2 குச்சி எடு வெள்ளு வெளுத்து உக்கால அடிச்சு கூட்டிடுவான். நீங்களும் வர்ற விளையாடு. அப்பா சரி அம்மா ஹலோ அம்மா வாமா ப்ளீஸ்மா வீட்டுக்கு வாமா. ஊரை பத்தியாப்பா அப்பா நான் வேணாமா உனக்கு? அப்பா அம்மா அக்கா வந்ததுக்கு அப்புறம். ஹலோ இருக்காதா இந்த ஹலோ ஹலோ அம்மா அம்மா நான் சருமி வந்ததுக்கு அப்புறம் நீ வீட்டுக்கு வந்து எங்களை கூட்டிட்டு வருவியா? சரிம்மா. ஏய் இனிமேல் வாழ்ற மாதிரி ஐடியா இல்லை. சரி மரியா போயாவா இந்த கட் பண்ணிட்டாப்பா. என்னப்பா நான் என்னப்பா உன்னை இப்படி பண்ணுறப்பா என்னப்பா அடி கொடுக்குமாப்பா போய் சப்பு சப்புன்னு இடிச்சு கூட்டியாருமா வேண்டாமா? உனக்கு அடிக்கிறது தானே வேலை. அடிக்கவே இல்லைப்பா அடிக்கவே இல்லை அப்பா. அக்கா வந்ததுக்கு அப்புறம் 3 பேர் சேர்ந்து கூட்டிட்டு போவோம். இங்கே அங்கே போனா வேணாம்ப்பா இங்கே போனா அவங்க ஊருக்கு அடி வேணாம்ப்பா. வேணாம் இதே வர சொல்லுவான் பாப்போம் வந்தா வர்றான் வரலைன்னா நான் ஒரு ஆளை வேலைக்கு போறேன். எனக்கு ஒரு ஐடியா. அம்மா பஸ் ஸ்டாப்புக்கு வரும்ல அப்ப நீயும் நானும் சரண்யா 3 பேர் போவோம். அப்ப அம்மாவை பைக்ல உட்கார வச்சு அப்படியே வீட்டுக்கு வரணும். நல்ல ஐடியா. சரி ட்ரை பண்ணுவா சாப்பிடு சாப்பிட்டு போவோம். அக்கா பஸ் ஸ்டாப்லேயே கூட்டி போகிறேன். பஸ் ஸ்டாப்ல இறங்கிட்டேன் அப்படியே அக்கா கூட்டி போகிறேன் வீட்டு போக கூட. அக்கா அப்போ வந்துடும். ஆமாம் ஆமாம் ஓகே நம்பளே வீட்டில் எல்லா வீட்டும் நடக்க சொன்னா நம்ம வீட்டு நடந்துருச்சு. இது வரைக்கும் கோச்சிலே போனதில்ல. புதுசாக போயிட்டு முன்னாடி கூப்பிட போகிறேன். வந்தா பார்ப்பேன். வீட்லயே தான் நம்பர்ல இருப்பாங்க. கோச்சிருப்பா நான் துணிமையெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா போன கட்டுறது ஒன்றும் இல்லை வந்துடுவா எப்படியா நைட்டு கூட நான் பார்க்குறேன் போய் நம்மளே கூட்டி வருவோம்டா. அவளுக்கு என்ன பிடிக்கும் கடையில் ஏதாவது வாங்கிட்டு போமா பண்ணுதுப்பா பண்ணு பண்ணு அப்புறம் பிரியாணி வாங்கிட்டு போமா. சரி ரைட் வா. அவளுக்கு ஒரு சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி வாங்கி கொடுத்தா முடிஞ்சு வச்சு. சரி அப்போம் ஓகே நம்மளே என்ன பண்ணுறது எல்லா குடும்பத்தையும் நடக்கிற சண்டை நம்ம போய் நடக்குது. அன்றைக்கி கை வாங்கினே கிளம்பிட்டா இனி அடிச்சுட்டு வாடா போடான்னு போயிடலாம் மரியாதை இல்லாங்க. என்ன பண்ணுறது வாங்க குடும்பம்னா அப்படி தான் இருக்கேன். ஓகே மற்றொரு வீடியோ சந்திக்கிறேன். உங்களை விட வரேன். என் முன்னாடி கூட்டிட்டு ஒரு வீடியோ போகிறோம். இதுக்கு ஒன்றும் பரவாயில்ல. நம்ம சோகமாக இருந்தாலும் என் மகன் விளம்பரம் சொல்லியா. ஓகே பாய். நம்மள ஹெல்மெட் போட்டு சும்மா டொன்னு நோட்டி விடுங்க. நான் போய் முன்னாடி கூப்பிட போகிறேன் பாய்.